தாலியும் வாசிக்கிறவங்க வச்சிருக்கிறான். தாலியும் வாசிக்கிற தாலியும் வாசிக்கிற இல்லையா? அந்த தாலியும் அநேகமான இடங்களில் இஷாவுக்கு பிறகுதான் வாசிக்கிற. இஷா தொழுத உடனே அதுல வாசிக்கப்படுறது அத்தனையும் ஷராப்பு, சிறப்பு. அங்க ஃபிக்ஹ் சட்டம் ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஹ் சட்டம் ஒன்றும் கிடையாது. ஏன் தெரியுமா ஃபிக்ஹ் சட்டம் கிடையாது? ஃபிக்ஹ் சட்டம் அங்க சொல்லப்படுமே ஆனால் அது தப்லீகுக்கு முரணா போயிடும். ஏன்? ஒரு மனிதன் தொலைன்னு வச்சுக்கூடிய 30 வயசு வரையும் தொழல. 30வது வருஷத்துல இவனை தொலைக்கு பிடிச்சிருக்கு, தொலை ஆரம்பிச்சிருக்கிறான். இவனுக்கு இப்ப 16-15 வருஷத்துல கலா இருக்கு. அப்ப இவன் கலாவை நிறைவேற்றுறதுலதான் இவன காலத்தை கழிக்கணும். திங்கிற நேரம், குடிக்கிற நேரம், தூங்குற நேரம், குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற நேரம், இது போக மற்ற நேரம் எல்லாம் கலாவுல தான் கழிக்கணும். அப்ப நீ கலாவுல கழிட்டு சட்டத்தை அவனுக்கு கொடுத்தா இவனுக்கு தாலிவுல உட்காரையில, கஸ்துல போகலாது. அந்த பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதனால ஃபிக்ஹ் சட்டத்தை சொல்றேன் இல்லை, ஃபிக்ஹ் சட்டத்தை சொல்றது இல்லை. அப்ப சிறப்பு சொல்ற. சிறப்பு சொல்ற அர்த்தம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிந்தின காலத்துல என்னுடைய சுன்னத்து மௌத்தாக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு விதத்து ஹயாத்தாக்கப்படும். அந்த விதத்தை கியாமத்து நாள் வரையும் அந்த இடத்தை விட்டு இல்லாமக்கலாம். இஷா தொழுது முடிஞ்ச உடனே இஷாவுடைய சுன்னத்து முஅக்கதா ஷாஃபிஈ மذஹபுல. ஹனஃபியாக்கள்கிட்ட உடனே தொழணும். அதாலதான் ஒரு சின்ன துவா ஓதிட்டு உடனே இஷாவுடைய சுன்னத்து தொழுவாங்க. அதுக்கு பின்னால்தான் அந்த இஷாவுடைய தஸ்பீஹாத்தெல்லாம் செய்யறதாங்க. ஷாஃபியாக்கள் இடத்துல சுன்னத்து முஅக்கதா ஃபர்லுக்கு கிட்டத்தட்ட. அப்ப சுன்னத்தை தானே தொழணும். இப்ப இவன் சுன்னத்தை தொழாம தாலீமை வாசிச்சால் அப்ப சுன்னத்து தொழாம உட்கார்ந்து கொண்டு இருப்பான். உட்கார்ந்து தாலீமை கேட்ட உடனே எழுப்பிட்டு போயிடுவான். இப்ப விதத்து ஹயாத்தாக்கப்பட்டுச்சு, சுன்னத்து மௌத்தாக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய பரல்ல ஏற்படக்கூடிய குறை, பரலான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறை சுன்னத்தான அந்த தொழுகையை கொண்டுதான் நிவர்த்தி செய்யப்படும். இதுதான் ஹதீஸ். தாலீம் வாசிக்கிறதுனால நிவர்த்தி செய்யப்படாது. தாலீம் வாசிக்கிறதுனால பரலான நோன்புல ஏற்படக்கூடிய குறை சுன்னத்தான நோம்பின் மூலம் தான் நிவர்த்தி செய்யப்படும். அதுபோல பரலான தொழுகையில ஏற்படக்கூடிய குறை சுன்னத்தான தொழுகையின் மூலம் தான் நிவர்த்தி செய்யப்படும். தாலீம் வாசிக்கிறதுனால நிவர்த்தி செய்யப்படாது.